ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ சென்னையில் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தோல் ஆராய்ச்சி நிறுவனத்துலேருந்து இப்போ வேலைவாய்ப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 57 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெம்ப்ரரி ப்ராஜெக்ட் பேஸ்டு தான். கிட்டத்தட்ட 57 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பல்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். அண்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஈஸி தான், ரொம்ப டஃபெல்லாம் இருக்காது. சிம்பிள் செலெக்ஷன் ப்ராசஸாக தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அந்த கேட்டகரியில் தான் இருக்குது. ஜாப் என்னெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்குன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட், சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, இந்த போஸ்ட்லாம் வந்துட்டு ஜாப் வேக்கன்சியாக இருக்குது. டோட்டலாக 57 போஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோடு, வாக்கின் ட்ரைவ் தான். இது வந்துட்டு டைரெக்டாக நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது தான். ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை, தமிழ்நாடு. சேலரி பார்த்திங்கன்னா 20,000லேருந்து 42,000 வரைக்கும் இருக்குது. அண்ட் இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா cli.res.in, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எப்போ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா 21/5/2026. ஸோ லாஸ்ட் டேட் வந்துட்டு அது வரைக்கும் டைம் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட்டு தான் வைப்பாங்க ஃபஸ்ட்டு 21/5. அப்போது 10:30க்கு வந்துட்டு நம்ம அங்கே ஆஃபீஸில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். இது குவாலிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ டேட். நம்ம இதில் குவாலிஃபை ஆகிட்டோம்னா நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு அவங்களே கால் பண்ணுவாங்க. அது வந்து 25 and 26 இந்த மந்தோட டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்துட்டு மினிமம் எதுவும் கொடுக்கல, மேக்ஸிமம் 28. சில போஸ்ட்டுக்கு வந்து 35 and 40 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான கேட்டகரி ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா SC STக்கு 5 years கொடுத்துருக்காங்க, OBCக்கு 3 years, PWD அண்ட் உமன் இவங்களுக்கெல்லாம் வந்து 5 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, டிப்ளமோ, பிஇ, பிடெக், பி டிசைனிங், எம்எஸ்சி, எம்ஃபார்ம், எம்சிஏ, எம்டெக் ஆர் ரெலவெண்ட் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அண்டு ரெக்யர்டு டிசிப்ளின்னு பார்த்திங்கன்னா கெமிக்கல், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிஸ்ட்ரி, பாலிமர், பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ ஆர் எம்எல், ஃபிசிக்ஸ், ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்டில் எதனாலும் இருக்கலாம். வித் மினிமம் பார்த்திங்கன்னா 60% மார்க் இருக்கணும். சில போஸ்ட்டுக்கு வந்து 55% மார்க் இருந்தாலே போதும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரெக்யர்ட் ஆஸ் பர் போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் தான். சில போஸ்ட்டுக்கு வந்து தேவைப்படும் எக்ஸ்பீரியன்ஸ், சில போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது. இப்போ ஜூனியர் அசோசியேட்டாக இருந்தால் அதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படாது. இதே சீனியர் அசோசியேட்டாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த கரெக்டான வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணும்போது அது அங்கே டீட்டெயில்ஸ் காட்டும், அதில் பார்த்துக்கலாம். அண்டு என்ன போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து 48 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. ரிமைனிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-1 இந்த மாதிரி கேட்டகரியில் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்ம குவாலிஃபை பண்ணக்கூடிய நேச்சுரலாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அண்டு நீங்கள் நெட்டு ஆர் கேட் இந்த மாதிரி எக்ஸாம் அண்ட் நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷனில் ஏதாச்சும் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தால் டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லை, டேரெக்டாக பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நீங்கள் ஜாப் வாங்கிக்கலாம். நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா CSIR, DBT, DST இந்த மாதிரி IIT, IISc இந்த மாதிரி எக்ஸாமில் எதில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்காங்களோ டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இருக்காது. அண்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணால் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடணும். அங்கே போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் ரிலவெண்ட் நோட்டிஃபிகேஷன், இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன எலிஜிபிலிட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷனுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா என்னன்னு சொல்லி கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேவைன்ற டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிடலாம். அண்ட் இந்த இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு தான் போகணும். அந்த ரிட்டன் டெஸ்ட் அப்போ 21/5 அப்போ வந்துட்டு நீங்கள் 10:30க்கு வந்துட்டு அங்கே இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இது தான். சென்னையில் தான் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். இதுக்கான டாக்குமெண்ட் என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், பர்த் சர்டிஃபிகேட், 10th 12th சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட். பிஜி சர்டிஃபிகேஷன் இருந்தால் ஓகே,
அப்புறம் நெட் கேட் இந்த மாதிரி எக்ஸாம் ஏதாச்சும் கிளியர் பண்ணியிருந்தேன் அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்புறம் ஏதாச்சும் ஐடி ப்ரூஃபு இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ கரெக்டாக நீங்கள் படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு நம்ம கெரியரை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.